அமுதம் தோய்ந்த நம் தாய்மொழியால் நல்ல அறிமுகம் நல்கிய தோழமையே நன்றி. தமிழ் நம் தாய்மொழி, அதுவே நம் உயிர்மொழி. தன்னிகரில்லாத தேன்மொழி, கடல் கடந்து கொடிநாட்டிய கவின்மொழி, கற்போர் இதயமெல்லாம் கவர்ந்திட்ட பொன்மொழி. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கூறிக்கொண்டு, நிகழ்வின் நெறியாளர் சொல்வேந்தர் தமிழரசி குணசேகரன் அவர்களே, செம்மொழி மன்றம் சார்ந்த சக சொல்வேந்தர்களே, விருந்தினர்களே, அறிவு நிறை சான்றோரை, பொது மதிப்பீட்டாளர் என்னும் பொறுப்பு ஒன்றினை ஏற்றுக்கொண்டு உங்கள் மன்றம் வந்த இந்த தென்றலின் இனிய மாலை தமிழ் வணக்கம். உங்களின் நிகழ்வுகளை கண்ணுறும் பாக்கியம் பெற்றேன். மட்டற்ற மகிழ்வு கொண்டேன். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் மனிதர்களிலும், எங்கு சென்றாலும் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அன்னை தமிழை மறவேன் என்ற உணர்வுடன் வாழும் செயல்படும் உங்களின் மேலான தமிழ் உணர்வுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம் உரித்தாகட்டும். இன்றைய கூட்டத்தினுடைய நெறியாக, இலக்கு தெரிந்துவிட்டால் பாதை தூரமில்லை எனும் வாக்கு கொண்டு நல்லதொரு மன்ற கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எவன் ஒருவன் தான் செல்ல வேண்டிய இடம், இலக்கு இவற்றை சரியாக அறிந்திருக்கிறானோ அவன் தூரம் குறித்து கவலைப்படவே மாட்டான். கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் ஒரு பாடலிலே மிக அழகாக கூறியிருப்பார். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை என்று ஒரு அழகான வரிகளை ஒரு பாடலிலே புகுத்தி இருப்பார். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மகாபாரதத்திலிருந்து ஒரு காட்சியினை நினைவூட்ட விரும்புகிறேன். துரோணாச்சாரியர் மரத்திலே இருக்கின்ற பச்சை கிளி தெரிகிறதா என அர்ஜுனனிடம் கேட்டபொழுது, மற்றோரைப் போல இதே கேள்வியை மற்றோரிடமும் அவர் கேட்கிறார். மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, இலை தெரிகிறது, தழை தெரிகிறது என்றெல்லாம் மற்றவர்களைப் போல அர்ஜுனன் கூறவில்லை. அர்ஜுனன் கூறினான், கிளியும் அதன் கழுத்து மாத்திரம்தான் தெரிகிறது என்று பதிலளித்தான். அவன் இலக்கு அறிந்தவன், வெற்றி பெறும் வழி அறிந்தவன், முன்னேற்றம் எனப்படும் உயர்வான ஒரு நோக்கமும் கொண்டவன். விடாமுயற்சி என்னும் வாகனத்தில் ஏறி வெற்றி பாதையில் இலக்கினை லட்சியமாக கொண்டு பயணித்து நிச்சயம் அந்த மனிதன் வெல்வான் என்ற கொள்கை கொண்டவன். இன்றைய சொல்லாக வழி என்ற ஒரு வார்த்தையை தெரிவு செய்திருக்கிறார்கள். மிக பொருத்தமான ஒரு வார்த்தை என்றுதான் கூற வேண்டும். இலக்கு அறிந்தவன் அதனை அடையும் வழி அறிந்தவனாக, புரிந்தவனாகவே நிச்சயமாக இருப்பான். அடுத்தபடியாக, விழி கூறும் வழி அறிந்து, மதி கூறும் வழி நடந்து, பழி கூறும் வழி விடுத்து, நெளிவு சுழிவு அறிந்து சுழி பார்த்து தாய்மொழி பற்றுடன் பயணிப்பவன் செல்லும் வழி அறிந்து வெல்வான் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். இன்றைய உங்களது கூட்டத்தினுடைய நிகழ்வுக்கு நான் சரியான நேரத்திலே வந்திருந்தேன். கூட்டம் மிகச்சரியாக மாலை 7 மணி அளவில் சிறப்பாக துவங்கியது. துவக்கத்திலே நான் பார்த்தபொழுது 13 உறுப்பினர்கள் இருந்தார்கள். பிறகு செய்வகர் அறிவித்து நிகழ்வினை மிக அழகாக துவக்கினார். பின் சிறிது நேரத்தில் 16, 19 என்று அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்ததையும் கண்டு கொண்டுதான் இருந்தேன். சொல்வேந்தர் சரண்யா முத்துக்குமார் அவர்கள் மிக அழகாக கூட்டத்தினை துவக்கி வைத்தார். மற்றும் இந்த கூட்டத்தினை வழிகொணர்தல் மற்றும் நிகழ்ச்சியின் நெறிகளை வாசித்தல், தமிழ்த்தாய் வாழ்த்து போன்ற நிகழ்வுகள் மிக அருமையாக நடைபெற்றது. அதை போல நிகழ்வினுடைய தலைவர் அறிமுகமும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது என்று தான் கூறுவேன். நிகழ்வின் தலைவர் சொல்வேந்தர் வேலவன் தனசேகரன் அவர்கள் பிரமுகர்கள் நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவரையும் அன்போடு வரவேற்றார். அவரது தலைவருடைய உரை மற்றும் நிகழ்ச்சி நெறியாளருடைய அறிமுகமும் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நெறியாளர்
சொல்வேந்தர் தமிழரசி குணசேகரன் அவர்கள் மிக சிறப்பாக நெறியாள்கை செய்ததையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். மிக நன்றாக நல்ல தமிழில் மிக அழகாக அனைவரையும் வரவேற்று பேசினார். அடுத்தபடியாக இந்த நிகழ்விலே குரல் வேந்தர் என்ற பொறுப்பினை ஏற்று சொல்வேந்தர் கார்த்திகை ஜோதி அவர்கள் ஒரு நல்ல ஒரு திருக்குறளை நம்மிடையே அறிமுகப்படுத்தினார்கள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்ற வள்ளுவப் பெருந்தகையின் அருமையான ஒரு திருக்குறளை கூறி அதற்கான விளக்கத்தினை மிக சிறப்பாக அளித்த காட்சியினையும் கண்டேன். அடுத்தபடியாக 2 பேச்சாளர்கள் மிக சிறப்பான முறையிலே தங்களது பங்களிப்பினை வழங்கினார்கள். அவர்களை மதிப்பீடு செய்வதற்காக இப்பொழுது நான் மதிப்பீடு செய்பவர்களை அழைக்கக்கூடிய நேரம் இது. இன்றைய முதல் பேச்சாளரான சொல்வேந்தர் சவுந்தரராஜன் சேதுராமன் அவர்களுடைய பேச்சு நிலை 2 திட்டம் 1 என்ற தலைப்பினிலை வழங்கிய அந்த பேச்சினை மதிப்பீடு செய்வதற்காக திருவாளர் சொல்வேந்தர் கௌரிசங்கர் அவர்களும் திரு கௌரிசங்கர் ரெவூரி ஜிவாலா என்பவர் காத்திருக்கிறார் மதிப்பீட்டாளர். 2வது பேச்சான திறன்மிகு சொல்வேந்தர் ராம்குமார் நாச்சுப்பள்ளி அவர்களுடைய உரை நிலை 5 திட்டம் 1 என்ற அந்த பேச்சுக்கான மதிப்பீட்டாளராக சொல்வேந்தர் சரண்யா முத்துக்குமார சுவாமி அவர்களும் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது மதிப்பீட்டினை வழங்குவதற்காக. திடீர் பேச்சு நிகழ்வு என்ற ஒரு நிகழ்வினை நடாத்திய சகோதரி சொல்வேந்தர் லாவண்யா லோகநாதன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்வினை நடாத்தினார்கள் என்றுதான் கூற வேண்டும். தூய்மையான தமிழிலே மிக அழகாக அனைவரையும் அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் கேள்விகளை நேரடியாக கேட்காமல் ஒரு பரிசு பொருளை காண்பித்து எந்த பரிசு பொருளை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அவர்களையே தேர்ந்தெடுக்க வைத்து அந்த குறிப்பிட்ட பரிசு பொருளை தொட்டதும் கேள்வி மலர்ந்தது. புதுமையான ஒரு முயற்சி. அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். தற்பொழுது நேர அறிக்கை வாசிப்பதற்கும் மற்றும் வாக்கெடுப்புக்கும் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உடனடி பேச்சினிலே பொதுவாக தலைப்புகளை முன்னதாக அறிவித்துவிட்டு பிறகு யாரை பேச அழைக்க வேண்டுமோ அவர்களை அழைப்பது பொதுவான ஒரு வழக்கு. அதிலும் குறிப்பாக யார் எந்த ஒரு உறுப்பினர் பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து அந்த கேள்விகளை அவரிடம் தொடுக்கலாம் அல்லது விருப்பப்படுபவர்களையும் நாம் அழைக்கலாம். 2 வழிகள் இருக்கின்றன. ஆயினும் முதலில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த தலைப்பினை வீசும் பொழுது அந்த அவையிலே குழுமியிருக்கும் அத்துணை பேரும் அந்த தலைப்பு குறித்து சிந்திக்க துவங்கி விடுவார்கள். அது மாத்திரமல்லாது அந்த குறிப்பிட்ட தலைப்பு அவர்களுக்கு ஒருவேளை பிடித்தமான ஒரு தலைப்பாக இருக்கும் பட்சத்தில் சிலர் தானாகவே முன்வந்து கை உயர்த்தி கருத்து கூற வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே இந்த உடனடி பேச்சு பகுதியில் பங்கேற்க பலரும் தவிர்க்க வாய்ப்புகள் அதிகம். ஆகவே முன்னதாக தலைப்பினை தரும்பொழுது அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க இந்த முறை பயன்படும் என்று நான் கருதுகிறேன். முதலாவது மதிப்பீட்டாளர் அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த பேச்சுக்கான மதிப்பீட்டாளர் மிக சிறப்பான முறையிலே தனது மதிப்பீட்டினை வழங்கினார். மிக சிறப்பாக கவனித்து தெளிவாக மதிப்பீட்டு உரையினை வழங்கியிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2வது மதிப்பீட்டாளரும் அவருடைய அந்த பேச்சு மனம் உருக்கும் தரமான அந்த பேச்சுக்கு மிகச் சரியான மதிப்பீட்டினை மிக சிறப்பாக செய்திருந்தார். அந்த உரையாளரினுடைய பேச்சினை கேட்கும் பொழுது கண்கலங்கி விட்டது, நான் கண்ணீர் விட நேர்ந்தது என்று கூட அவர் தனது உரையினிலே குறிப்பிட்டிருந்தார். அந்த கலக்கத்தினோடும் கண்ணீர் சிந்தும் அந்த மனோநிலையோடும் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்த அந்த சகோதரிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டத்தினிலே நான் பார்த்த வகையில் மிக அருமையான ஒரு கூட்டமாகவே அமைந்திருந்தது என்பதுதான் என்னுடைய மொத்தமான கருத்து என்று கூறுவேன். தொழில்நுட்ப கோளாறுகளினுடைய காரணமாக சில இடங்களில் சில தடங்கல்கள் ஏற்பட்டதனை கண்டேன். அதனை சற்றே சரி செய்து கொள்ள வேண்டும். அதுபோல அந்தந்த பொறுப்பாளர்கள் சிலர் உரியவர்கள் சரியான நேரத்தில் வராமல் கொஞ்சம் தாமதித்தது போல் இருந்தது. அந்த போன்ற நிகழ்வினை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய இந்த மன்றம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2ம் பேசுபவர்கள் கலந்த ஒரு மன்றமாக இருக்கிறது. ஆகவே ஒரு சில உறுப்பினர்கள் முழுமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். கிட்டத்தட்ட அனைவருமே ஆங்கிலம் பேசினாலும் அவர்கள் தமிழை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்பதனை அறிந்தேன். ஒவ்வொருவரும்
பலர் தமிழில் பேசினார்கள், ஒவ்வொருவர் ஆங்கிலத்தில் பேசினார்கள். ஆயினும் இந்த ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் படிப்படியாக ஆங்கிலம் கலந்து பேசினாலும் பரவாயில்லை என்று தாய்மொழி தமிழை முக்கியத்துவம் குறித்து கொடுத்து அந்த மொழியிலே பேச வேண்டும் என்று அன்போடு நான் உங்களோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேச்சுக்கு இடையில் ஏதோ ஒரு சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதனை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். எந்த பக்கத்திலிருந்து சத்தங்கள் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அதுபோல நேர காப்பாளர் நேரம் கடந்து கொண்டிருப்பதை காண்பிப்பதற்காக விளக்கு காண்பிப்பதை அந்த பேசுபவர் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் அவருடைய கண்களுக்கு தெரியும் வண்ணம் அமைப்பு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தபடியாக மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மொத்த உறுப்பினர்களில் எத்தனை சதமானம் பேர் இன்று கலந்திருக்கிறார்கள் என்பதனையும் அறிந்து கொள்ள விழைகிறேன். எப்படி பார்த்தாலும் உங்களது பங்களிப்பு சிறப்பு. வராத உறுப்பினர்களை அந்த குறிப்பிட்ட பொறுப்பில் உள்ளவர்கள் தனிப்பட்ட முறையிலே அழைத்து அவர்களையும் கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து, வளைகுடா பகுதியிலே மிக அருமையாக தமிழ் பேசும் மன்றங்கள் வளர்ந்து கொண்டு வருவதை வாழ்த்தி, இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளும் என்னை அழைக்கும் பொழுது நிச்சயமாக நான் உங்களுக்கு தோழமை உணர்வுடன் உங்களது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு என்னால் ஆன சேவைகளை செய்ய காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.